இந்த சின்ன பூக்களை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடிக்கு நான் விதை போடவும் இல்லை, இதை நான் நட்டு வைக்கவும் இல்லை, இதை நான் வளர்க்கவும் இல்லை. ஆனால் காட்டு புஷ்பத்தை போல் அது தன்னாலே வளர்ந்துருச்சு. ஏன்னா இந்த காட்டு புஷ்பத்தையும் உடுத்துவிக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதுவும் எப்படி உடுத்துவிக்கிறார்? நேர்த்தியாக உடுத்துவிக்கிறார். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று வேதம் கூறுகின்றது. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற அந்த காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்விதமாக நேர்த்தியாக உடுத்துவித்தாள். நம்மையும் உடுத்துவிப்பது, நமக்கு தேவையான காரியங்களை செய்வது அதிக நிச்சயம்தானே. அதில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். நாம் நம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய இஷ்டத்துக்கு செய்வது அல்ல. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு கவலைப்படாமல் அவருடைய நீதியை தேடி அந்த நீதியின் பாதையிலே நாம் நடக்கும்போது தேவன் நிச்சயமாகவே நமக்கு வெற்றியை தருவார். அக்கிரமக்காரருடைய செயலும் செல் தூங்குவது போல இருக்கும். ஆனால் வேதம் கூறுகிறது, அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதுக்கே ஏதுவாகும் என்று. எனவே நாம் அதை குறித்தும் கவலை கொள்ளாமல் நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய நீதியின் பாதையிலே நாம் ஓடுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது.